எல்லாம் வல்ல அல்லாவே, இன்றுதான் இறுதி நாள் என் தையபாவை காப்பாற்றுவதற்கு. பொழுது சாய்வதற்கு முன் நான் ஜின்களின் நெருப்பு நகரம் கர்னாஸ் போய் சேர வேண்டும். அன்புள்ள பர்வர்திகார், மனமிரங்கு, மனமிரங்கு பர்வர்திகார். இளவரசன் தாலிப், அல்லாவின் அன்பினை பெற்ற இளவரசனை தாலிப், அல்லாவின் துணை உனக்கு எப்போது உண்டு. மகனே, உன் தையபாவை பார்த்தேன். நான் மீண்டும் அவளிடம் போய் உன்னை எதிர்பார்த்திருப்பேன். எப்படி இருக்கிறாள் இப்போது? அவள் இருக்கிறாள் உன்னை எதிர்பார்த்து. புறப்படு, இந்த கம்பளத்தில் நின்று ஏமாற்றிய உனது பகைவன் இருக்கும் இடத்திற்கு செல். खुदा हाफिज। खुदा हाफिज। खुदा हाफिज हम सफर। இந்த உடை நெருப்பிலிருந்து உன்னை காக்கும். தலைவா, அந்த மனிதன் ஜுவாலாமுகி மலை வாயிலுக்குள் நுழைந்து விட்டான். எங்கே அவன்? ஏன் பிடித்து வரவில்லை? பிடிக்கத்தான் முயன்றோம். அவன் கையிலே அருள் பெற்ற வாள் இருக்கிறது. அதிலிருந்து மின்னல் வருகிறது. எந்த மின்னல் வந்தாலும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது. மகிழ்ச்சியான செய்தி, அந்த அறிவில்லாதவன் தாலீபுடன் எனக்கு பெருமைக்குரிய அந்த வாளும் கிடைக்கப் போகிறது. நீங்கள் எப்படியாவது அவனை பிடித்துக் கொண்டு வந்து என் முன்னால் இங்கே நிறுத்துங்கள். அவனை வெட்டி துண்டு துண்டாக்கி வீசி போட இப்போது என் கை துடிக்கிறது. செல்லுங்கள். நுழைய முடியாத இந்த ஜுவாலாமுகி குகைக்குள் ஒருவன் நுழைந்து விட்டான். இங்கே நுழையும் அளவுக்கு அவனுக்கு ஆற்றல் இருந்தால் நிச்சயம் அவன் இங்கே இருக்கிற 3 முத்துக்களையும் எடுத்து போகத்தான் வந்திருக்கிறான். இப்போது என்ன ஆகும் என் தலைவா? கேள்வி எதற்கு? என் இஷ்டப்படிதான் நடக்கும். நான் தேடியவன் இங்கேயே வந்து விட்டான். இந்த மாளிகை அவன் கதையை முடிக்கப் போகிறது. இதற்குள் ஒருவன் உயிரோடு நுழைந்து விட்டான்.
இங்கிருந்து அவன் உயிரோடு வெளியே போகவே முடியாது. ஆகையினால் நீ அச்சப்பட தேவையே இல்லை. ஆனால் கவலைப்படவும் ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த தாலிபுக்கு இது தெரிந்து விட்டதென்றால், இங்குள்ள 5 பதுமைகளிலே ஏதோ ஒன்றில் உங்கள் உயிர் நாடி இருப்பது தெரிந்தால், முத்தையும் கண்டால் என்ன ஆகும்? உனக்கேன் கவலை? அந்த முத்துடன் என் உயிர் எந்த பதுமையில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது எளிதல்ல. அந்த மர்மம் என்னை தவிர எவனுக்கும் தெரியாது. அப்படி நினைக்காதே. இந்த அற்புத வாளுக்கு எந்த மர்மமும் தெரிந்துவிடும். ஏ மானிடனே தாலிப், உன் மரணத்தை தேடி நீ வந்து விட்டாயோ? மரணத்திற்கல்ல, தையபாவின் முத்தை எடுப்பதற்காக வந்தேன். விழியுங்கள். இருக்கும் அந்த முத்தை கொடுத்து விட்டால் நான் உன்னை கொல்ல மாட்டேன். உனக்கு நான் அந்த முத்தை தரமாட்டேன். உன்னை இங்கிருந்து உயிரோடு விட மாட்டேன். ஒரு நிபந்தனையை ஏற்றால் இங்கிருந்து போகலாம். அந்த முத்தை மறந்துவிடு. அதோடு அந்த அருள் பெற்ற வாளை என்னிடம் தந்து விட்டு சென்று விடு. என்னை பார்த்தா சிரிக்கிறார். பயங்கரமானவன் நான். தெரியாதா உனக்கு என்னை எதிர்த்தால் என்ன ஆகும் என்று? அப்படிப்பட்ட இடத்துக்கு அல்லாவின் அருளால் வந்தவன் நான். அல்லாவின் துணை இருக்கும் போது உன்னால் என்ன செய்ய முடியும்? அல்லாவின் பெயரை சொல்லி அல்லாஹு அக்பர் என்று நேர் வழியில் செல்லும் எனக்கு எப்போதும் அச்சமில்லை. தப்பு வழியில் செல்லும் முன் போன்றவன் தான் அஞ்ச வேண்டும். சிறு பிள்ளைத்தனமாக என்னிடம் பேசி நீ உயிரை இழக்காதே. உயிரை இழக்க இங்கு நான் வரவில்லை. மிரட்டாதே. உன் ஆற்றலை அழிவுக்கு செலவிடாதே. அல்லாவை நினைப்பவனுக்கு உதவுவாய். அல்லாவை உன் நினைவில் இருந்து அகற்றினால் உன் முகவரி தெரியாமல் போய்விடும். கொடு, அந்த முத்தை கொடு. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டாயா? உன்னை எரித்து கொன்று விடுவேன். உறக்க பேசினால் நான் உனக்கு அடங்கி விடுவேனா? உனக்கு ஏது சக்தி என்னை எரிப்பதற்கு? நானே என்னை நெருப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஜின். நெருப்பை நெருப்பு சுடுமா? எனது சைத்தான் சக்தியால் இந்த உலகத்தையே எரித்து சாம்பலாக்குவேன். அல்லாவை மட்டும் தான் நான் நம்புகிறேன். அவர் உன்னை எதிர்க்க வலிமை தருவார். ஏமாற்றி வாழாதே, அழிந்து விடுவாய். அந்த முத்தைத்தா. நீயும் என்னிடம் வற்புறுத்தி வாங்க நினைக்காதே மானிடனே. நீ வைத்துக் கொண்டிருக்கும் வாளை என்னிடம் தான். மறுத்தா நீயும் உன் தையபாவும் காணல் நீராகி மறைந்து விடுவீர்கள்.
இதிலும் முத்தில்லை. இந்த கடைசி பதுமையில்தான் முதல் முத்தும் அந்த சைத்தான் ஆதிஷ் நிஷானியின் உயிரும் இருக்கிறது.
என் உயிரையும் எடுக்க வந்தாய் அல்லவா? இந்த பதுமையில்தான் என் உயிரும் உன் முத்தும் பதுக்கப்பட்டிருக்கிறது. தாலீப், உன் உயிரும் உன் காதலி தையபாவின் உயிரும் இரண்டும் என் கையில் இருக்கிறது. அந்தி நேரம் நெருங்குகிறது. சூரியன் சாய்ந்து கொண்டே இருக்கிறது. இங்கு நீ அசைவற்று செயலற்று சிலை போல் நிற்கிறார். நான் மட்டும் நினைத்தால் இதே இடத்தில் இதே நொடியில் உன்னை பொடியாக்க முடியும், தெரியுமா? மரணத்தை நீ எளிதாக தழுவும்படி நான் விடப்போவதில்லை. நானும் அந்த ஹமீராவை போ உன்னை பழி தீர்த்துக் கொள்ளப் போகிறேன். ஒரு வீர தலைவனை, ஜுவாலாமுகியின் ஆதீஷ் நிஷானியை உயிரை எடுக்கிறேன் என்று சொல்லி ஆட்டம் காட்டுகிறாயா? அந்த அளவுக்கு உனக்கு துணிவு எங்கிருந்து வந்ததடா? என்னை சிறுமைப்படுத்தியதற்கு தண்டனை உண்டு. கொடுக்கும் போது தெரியுமடா. முதலில் உன் உடல் துடிக்குமடா. புலம்புவாய், அழுவாய். பிறகு சொட்டு சொட்டாக உன் ரத்தம் கூட என் காலில் வந்து விழும். அந்த ரத்த துளிகள் கூட என்னிடம் பிச்சை கேட்கும். உன் தையபாவின் உயிரை நான் கொடுக்க முடியாது. தாலீப், நன்றாக சிந்தனை செய். நீ ஆபத்தில் இருக்கிறாய். அங்கு சூரியன் சாய்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு காதலி தையபாவின் வாழ்வும் கூட முடியத் தொடங்குகிறது. அந்த முத்தை நீ மறந்துவிடு. அழகி தையபா குறுகிக் கொண்டிருக்கிறார். அவளை கடித்து கடித்து தின்ன புழுக்கள் எல்லாம் அங்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன. அங்கு உன் தையபா அலறுகின்றாள். தாலீப், தாலீப், எப்படியாவது காப்பாற்று, எப்படியாவது காப்பாற்று தாலீப். தாலீப், என்னை காப்பாற்று. தாலீப், என்னை காப்பாற்று. மரணம் என்னை நெருங்குகிறது தாலீப், மரணம் என்னை நெருங்குகிறது. இல்லை இல்லை இல்லை, அப்படி சொல்லி என்னை அச்சுறுத்தாதே. பழிவாங்குவதாயிருந்தால் நீ என்னை பழிவாங்கு. ஆனால் என் தையபாவை மட்டும் இனிமேல் துன்புறுத்திக் கொண்டிருக்காதே. அந்தி நேரம் நெருங்கிவிட்டது. சீக்கிரம் அந்த முத்தை தையபாவை சேரவிடு. இல்லை, அவளுக்காக வெட்டி எடுத்துக்கொள் என் தலையை. இல்லை, முத்து வராது. நீ சத்து விடு. உனக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது. சாவை தாய் என்று என்னை கெஞ்சுகின்றார் இல்லையா? உன்னை கொல்ல மாட்டேன். உனக்கு அமைதி கிடைக்க கூடாது. தையபா படும் துன்பங்களை கேட்டு கேட்டு துடித்து துடித்து மடிய வேண்டும். ஆம் தானே, உன் தையபாவுக்கு வாழ்க்கை அல்ல, மரணம்தான். இனி மரணம்தான். தையபா! தாலீப், தாலீப், நீ எங்கே இருக்கிறாய் தாலீப்? என்னை காப்பாற்ற வரமாட்டாயா தாலீப்? தாலீப், தாலீப், என்னை காப்பாற்ற வரமாட்டாயா தாலீப்? தாலீப், அழாதே மகளே, அழாதே. தாலிப் நிச்சயம் வருவான். அவன் உன்னை காப்பாற்றத்தான் முத்து எடுக்க சென்றிருக்கிறான். அவருடைய அன்பு முகத்தை பார்த்து 30 நாள் முடிய போகிறது. உங்களை கெஞ்சுகிறேன், பெரியவரே, தாலிபுடன் என்னை சேர்த்து விடுங்கள். மகளே, அது முடியாது. ஆனால் இங்கிருந்து காட்ட முடியும் தாலிப் இருக்கிற இடத்தை. இதோ பார் இளவரசி தையபா, உன் தாலிப் இருக்கும் நிலைமையை பார். அடிக்காதீர்கள், போதும் அவரை துன்புறுத்தியது. நிறுத்தாதீர்கள். அவன் உயிர் போகும் வரை அடியுங்கள்.
நான் அறிவேன். அந்த தாலிப் ஜுவாலாமுகியின் ஜின்னிடமிருந்து தப்ப முடியாது என்பதை. அந்த தாலிப் தையபாவின் காதல் கோட்டை இனிமேல் இருக்க முடியாது.